எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் வேதிகா. வயசு 34 ஆகுது. இவங்க திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வஸ்து இல்லை பின்வண்ணமாக கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாடான்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கண்ணுன்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வர பார்த்து வராங்களாம்மா. உங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ பிரபலமான யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு டீச்சிங் ரொம்ப பேஷன் இருந்திருக்கு. இவங்க கோல் வந்து ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு தான் அது நல்லா படிச்சிருக்காங்கம்மா. இவங்க காலேஜில் 2nd ரேங்க் வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறத சொல்கிறாங்கம்மா. இவங்க இப்போ மேக்ஸ் எடுக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இன்கம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப கேரிங்கான பர்சன் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா ஒரு கதவு ஜன்னல் ஒர்க் ஷோகேஸ் செய்கிற ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஹவுஸ் ஹோல்டு கமர்ஷியல் பில்டிங் எல்லாம் செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு 8 பேர் வேலை பார்க்கதான் சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவர் சினி ஃபீல்டில் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர்னு சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்துன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் ஆன சில வருஷத்தில் இவங்க ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் தனதால் தவறிட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்த்து வரதான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்களா. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரன் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை வீட்டோட மகள் தான் சொல்கிறாங்கம்மா. வேலைக்கு போகிறதும் பார்க்கணும் டிசைட் பண்ணுறதும் உங்கள் விருப்பம் தான் சொல்கிறாங்க. இவங்க அப்பா பண்ணுற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாப்பன்னு சொல்லியிருக்காங்க. அதை நல்லா கற்றுக்கிட்டா அதை ப்ராஜெக்ட் கூட பண்ண சொல்கிறாங்கம்மா. ஈவனிங் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்து வந்தால் விரும்புகிறாங்க. கெட்ட பழக்கம் எதிர்க்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்க வேண்டாம் சொல்கிறாங்கம்மா. உங்களோட பாசத்தை பற்றி எப்போ கேட்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க. கடைசி வர உண்மையாக கூட வந்து பார்த்துட்டா போதும் தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு இவனை பிடிச்சிருந்தா சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி நல்ல குணவதி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுங்க தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.